பாஜகவில் அமைப்பு ரீதியாக அதிரடி மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேசிய அளவில் 65 பாஜக நிர்வாகிகளை மாற்றம் செய்து தேசிய பொதுச் செயலர் அருண் சிங் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அமைப்பு பொதுச் செயலராக PL சந்தோஷ், தேசிய துணைத் தலைவராக வசுந்தரா ராஜே ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவில் அமைப்பு பொதுச் செயலர் பதவி மிக முக்கிய பதவியாக கருதப்படுகிறது. பாஜகவுக்கும் RSSற்குமான உறவு பாலமாக திகழ்வது அமைப்பு பொதுச் செயலர் பதவி. தற்பொழுது தேசிய அளவில் 65 பாஜக நிர்வாகிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமைப்பு பொதுச் செயலராக PL சந்தோஷ், தேசிய துணைத் தலைவராக வசுந்தரா ராஜே ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பாஜகவில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக நிதின் நவீன் ஜனவரி மாதத்தில் நியமிக்கப்பட்டார். அப்போதிலிருந்தே புதிய தேசிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய அளவிலான புதிய பொறுப்பாளர்கள் குழு நியமிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து வந்தது. அத்தகைய சூழ்நிலையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை புதிய தேசிய பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறது. அதில் நீங்கள் சொன்னது போல மிகவும் முக்கியமாக முன்னாள் ராஜஸ்தான் முதலமைச்சரான வசுந்தரா ராஜே சிந்தியா தேசிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் இந்த முறை வசுந்தரா ராஜே சிந்தியாவுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக புதுமுக முதலமைச்சரை அங்கே பாரதிய ஜனதா கட்சி நியமித்தது. அத்தகைய சூழ்நிலையில் தற்போது வசுந்தரா ராஜேவுக்கு இந்த முக்கிய பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே ராம் மாதவ், பைஜெயந்த் ஜெய் பாண்டா, புரந்தேஸ்வரி ஆகியோருக்கும் தேசிய துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புகள் மிகவும் முக்கியமானவை என கருதப்படுகிறது. ஏனென்றால் அடுத்ததாக உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களிலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. கோவா மாநிலத்திலும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் புதிய பொறுப்பாளர்கள் இருந்தாலும் பழைய குழுக்களின் பணி தொடரும் அதே வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக PL சந்தோஷ் தேசிய பொதுச் செயலாளராக அமைப்பு செயலாளராக தொடர்கிறார். RSS அமைப்புக்கும் பாஜகவுக்கும் நீங்கள் சொன்னது போல தொடர்ந்து பாலமாக அவர் செயல்பட வேண்டும் என்பதற்காக பாஜக தலைமை இந்த முடிவை எடுத்திருக்கிறது. மற்றபடி புதிய தேசிய பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் வினோத் தாவ்டே, சுனில் பன்சல் மற்றும் திரிபுராவை சேர்ந்த பிபுல் குமார் தேவ் ஆகியோருக்கு முக்கிய இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் மத்திய அமைச்சரான ஸ்மிருதி இரானிக்கும் முக்கிய பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலிலே அவர் தீவிரமாக பணியாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிதின் நவீனுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் புதிய குழுவிலே கேரளாவை சேர்ந்த K சுரேந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறார். அதே போல கேரளாவிலே அனில் ஆண்டனி மற்றும் தமிழ்நாட்டிலே டாக்டர் M வெங்கடேசன் ஆகியோரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேசிய அளவிலே கட்சியின் பொருளாளராக பியூஷ் கோயல் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை பொருளாளராக ராஜேஷ் மங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு அறிவிப்புகளை இன்று பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த அறிவிப்புகள் வெளியாகிருக்கும் நிலையிலே கட்சியை புதுப்பிக்க வேண்டும். சமீபத்திலே ஜென்சி போராட்டம் மற்றும் பீகார் சட்டமன்ற இடைத்தேர்தல் தோல்வி ஆகியவற்றின் காரணமாக பின்னடைவை சந்தித்திருக்கும் பாஜக புதிய உற்சாகத்துடன் செயல்பட வேண்டும். இனி அடுத்து வர இருக்கும் தேர்தல்களிலே உற்சாகமாக இறங்க வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மகிழா மோர்ச்சாவுக்கு, அதாவது மகளிர் அணிக்கு தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் இருந்தார். தற்போது அந்த பொறுப்பு ரூப்குமாரி சௌத்ரிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு மாற்றங்களுடன் நிதின் நவீன் புதிய அணி களமிறங்கி அடுத்து வரும் தேர்தல்களை சந்திக்க தயாராகிறது. நன்றி கணபதி.